அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் மாதத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கெல்லாம் பெருசாக யூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மற்ற சிஸ்டர்ஸ் யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா இதில் நான் காட்டியிருக்கிற எல்லாமே கிச்சனில் உள்ள வேலையை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி முடிக்கிறது அப்படின்றதுக்கான ப்ரிப்ரேஷன் தான். இந்த வீடியோ வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிற லேடிஸ்க்கும் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோம்பு அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது டேட்ஸ் தான், பேரிச்சம்பழம் இல்லையா? ஸோ நானுமே என்னோடய ப்ரிப்ரேஷனை இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நான் முதல்ல வாங்கினேன். இதை நம்ம கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வைக்க போகிறோம். சும்மா போட்டு வைக்க போகிறதில்ல, இதை இன்னுமே நம்ம ஹெல்த்தியாக ஆக்க போகிறோம். நோம்பு திறக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இதுவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டேட்ஸை நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு பதிலாக உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு நட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக டேட் சாப்பிட்றத விட ஏதாவது ஒரு நட்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இன்னுமே ஹெல்த்தியும் கூட. இதுக்கு பாதாம் தான் வைக்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, பாதாம், முந்திரி, பிஸ்தா இல்லை அக்ரோட் இந்த மாதிரி நட்ஸ் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வறுத்த வேர்க்கடலை இருக்கும் இல்லையா, அது வைக்கலாம். இல்லாட்டினா கூட உங்கள் வீட்டில் பொரிக்கடலை கண்டிப்பாக இருக்கும், அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவேன் இல்லையா, சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அது கூட உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை கூட உடம்புக்கு அவ்வளோ சத்து கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுக்கு நேரம் செலவாகும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் வேலையாக டேட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வேலையாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மசாலா வறுத்து அரைக்க வேண்டியது இருந்தது. அண்ட் முக்கியமாக பாதாம் மிக்ஸ் பவுடர் அதுவுமே செய்ய வேண்டியது இருந்தது. இந்த வறுக்கக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையும் மொத்தமாக வறுத்துட்டு ஒன்று ஒன்றா அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்துகிட்டு அதை பேனில் லைட்டாக வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா, 1/4 கப் அளவுக்கு இந்த அக்ரோட் வரும் இல்லையா, இந்த வால்நட்னு சொல்லுவோமே, அது சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஆயில், நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடுறேன். இது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதே பேன் சூடாக இருக்கும் இல்லையா, அதில் கீரை பொடிக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். நிறைய பேர் இதோட ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கீரை பொடி அப்படிங்கிறது கீரை சேர்த்து பண்ணுறது கிடையாது, எல்லா வகையான ஸ்டஃபிங் அதுக்கப்புறம் பொரியலுக்குமே யூஸ் ஆகும். இது பண்ணுறதுக்கு ஒரு 15-20 காஞ்ச மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த 3 பொருள் மட்டும்தான் தேவைப்படும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்றா வறுத்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி மொத்தமாகவே சேர்த்து வறுத்துக்கிறேன். நல்ல ஒரு வாசம் வரும், அது எல்லாமே வறுபட்டு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நான் வறுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா மிளகு கறி மசாலா பவுடர். இது சஹருக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு முழு மல்லி, ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பட்டை பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய சைஸ் பட்டை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரே ஒரு முழு அன்னாசி பூ. அண்ட் காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய். இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி நம்ம சோம்பும் ஜீரகமும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே பிரியாணி இலை வரும் இல்லையா, அதிலிருந்து ஜஸ்ட் ஒரு 3 இலை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கல்பாசி. இது எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்கிது. இது சேர்க்கும் போது இந்த மிளகு கறி மசாலா ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கடையிலெல்லாம் ஆக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கறியில் மிளகு கறி பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 டைம் இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோம்புக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆயிலெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சஹருக்கு எப்படியும் கறி அடிக்கடி சமைக்கிற மாதிரி இருக்கும். ஒரே டேஸ்ட்டில் இல்லாமல் மிளகு கறியும் நம்ம அடிக்கடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் மிக்ஸ் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இது எல்லாமே மசாலா இல்லையா, முதல்ல அதை அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு முதல்ல சரியாக ஒரு 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம நட்ஸ்லாம் வறுக்கும் போதே ஏலக்காய் சேர்த்து வருத்தோம் இல்லையா, அந்த ஏலக்காய் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த சீனியில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க.
ஏலக்காவை சீனியோட சேர்த்து அரைக்கும் போது அது நல்லாவே பவுடர் ஆயிரும். அதுக்காக தான் சீனியோட சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படின்னேன். ஓகே. இப்போ சீனி வந்து நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் இருக்கும் இல்லையா? பால் மாவு அது வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொரன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். என்னோட இந்த மிக்சியில் வந்து சூடு ஆகாது. இது கமர்ஷியல் மிக்சர் கிரைண்டர் காப்பர் மோட்டார் அப்படின்றனால ஸோ சூடு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இது ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாக்ஸில் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு சூடாக இல்லைன்றனால டைரெக்டாக பாக்ஸில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து நோன்பு டைமில் நமக்கு இஃப்தார் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பாயாசம் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஹல்வா ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹெல்தியான ட்ரிங்க் வந்து நம்ம இஃப்தாருக்கு ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அந்த மிக்சர் ஜாரை வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். கழுவ வேணாம், கழுவுனா ஈரமாயிரும். நெக்ஸ்ட் நம்ம அரைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீரை பொடி. மிளகு கறி மசாலாவுக்கு வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து அரைக்கணும். இதை வந்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது எல்லா வகையான ஸ்டஃபிங்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். சம்சா பண்ணுறதுக்கு, பெட்டிஸ் பண்ணுறதுக்கு, அது போக அடிக்கடி பொரியெல்லாம் பண்ணும் இல்லையா? அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே. அதை நான் அரைச்சி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகு கறி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதையுமே வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். என்னதுன்னு பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ். ஸோ இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது சிம்பிளாக இருக்கணும், இன்றைக்கி டயர்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு இது வசதியாக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பெருசாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு சரியாக 1 கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக பட்டாணி மாவு கூட சேர்த்துக்கலாம். அண்ட் 1 கிலோ மாவுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். இது வந்து வறுத்த இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா? அது வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடரும், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். இதுவே வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்துரும். ஃபுட் கலர்லாம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். போண்டாவுக்குலாம் சில பேர் முழுசாக ஜீரகம் போடுவோம், பட் பஜ்ஜிக்கு போட மாட்டோம் இல்லையா? அதனால நான் ஜீரகத்தூளாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் எல்லா வகையான பஜ்ஜியுமே பண்ணிக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இந்த மாதிரி வெரைட்டியாக நிறையா பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது போக வெங்காய பக்கோடா, வெங்காய போண்டாலாம் போடுவோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்தோமா, கரைச்சோமா, ரெடி பண்ணோமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் நோம்பு டைமில் ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து நிறையா பண்ணேன் இல்லையா? ஸோ அதனால் சின்ன பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பெரிய பாக்ஸ் வந்து எடுத்துக்குவேன். ஸோ பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இல்லாத நமக்கு நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நார்மல் டேலே இது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நோம்பில் சொல்லவே தேவையில்லை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நார்மலாகவே நான் பல்காக தான் அரைப்பேன். நோம்புக்குங்கும் போது இன்னுமே கொஞ்சம் நிறையா தான் அரைச்சிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் எடுக்கிற அளவுன்னு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியை விட கொஞ்சமாக பூண்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி சேர்க்கும் போது தான் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் ஆயில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் ஆயில் சேர்த்து அரைச்சாலுமே நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். பொதுவாகவே இங்கே துபாயில் வந்து நான் தண்ணி சேர்க்கறது இல்லை, எண்ணெய் சேர்த்து தான் அரைப்பேன். ஏன்னா இங்கே தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா க்ரீன் கலரில் ஆயிரும். ஸோ அதுக்காகவே எண்ணெய் சேர்த்து தான் அரைப்பேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்றனால எண்ணெயும் கொஞ்சமாக கல்லுப்பு இருந்தது அப்படின்னா அதையுமே சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் மொத்தமாக ஸ்டோர் பண்ணிடாமல் 2 பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பிரித்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் வச்சுட்டு இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கணும். ஒரு பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் உள்ளதை எடுத்து இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையுமே நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா, திருவுன தேங்காய். இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதே மாதிரி தேங்காயுமே நமக்கு அதிகமாக தேவைப்படும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, பொரியல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சட்னிலாம் பண்ணுவோம் இல்லையா இஃப்தார் டைமில். ஸோ அதுக்குமே வந்துட்டு தேவைப்படும். ஒரு 3லேருந்து 4 தேங்காய் வாங்கிட்டு நல்லா இந்த மாதிரி திருவி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் கீழேயும் ஒரு பாக்ஸை மேலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இஃப்தார் டைமில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை எதுக்காவது ஸ்டஃபிங் சேர்க்குறதுக்கோ வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருவி வைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த பீஸ் போடுவேன் இல்லையா அந்த மாதிரி போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த வேலையாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அகர் அகர் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சேன். அதாவது கடப்பாசி இருக்குது இல்லையா அது. ஸோ இந்த மாதிரியே நம்ம முழுசாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய பாக்ஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இது கரையிறதுக்குமே நமக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. ஸோ எல்லா நோம்பு டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக ரெடி பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் போதும் அதில் நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ நம்ம கடப்பாசி ஏதாவது பண்ணுறோம் ஜெல்லி பண்ணுறோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே வந்துட்டு நமக்கு கரைஞ்சி வந்துடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஸோ கேஸ்மே நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொஞ்சம் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது. இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே பாதாம் பிசின் வரும் இல்லையா அதையுமே வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நோம்பு வைக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டு தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாதாம் பிசின் கடப்பாசி இதெல்லாம் நம்ம வந்து ட்ரிங்க்ஸ்லையோ இல்லைன்னா ஒரு டெசர்ட்டாவோ பண்ணி சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அடுத்த இன்னொரு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இசாப் கோல். நான் எல்லா இஃப்தார் விலாக்லேயுமே நான் காட்டியிருந்திருப்பேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போதுமே இதை பற்றி கேட்பீங்க. அதனால தான் நான் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோம்பு பிடிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வரும். அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு வரும். ஸோ இது வந்து அதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மெயினாக நான் வந்து ரோஸ் மில்க் பாதாம் மில்க் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது கொஞ்சமாக சேர்த்தோன்னா ரோஸ் மில்க் வந்து நல்லா திக்காகவும் ஆயிரும். அண்ட் டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளிப் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கடையில் காட்டி வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நான் ரெடி பண்ணி வச்சது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க். இது மில்க் மேடுன்னு சொல்லுவேன் இல்லையா அதுதான். இஃப்தாரில் டெசர்ட் ஏதாவது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது நமக்கு தேவைப்படும். இது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கடையில் வாங்கிட்டு வீட்லேயே சூப்பராக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பொருள் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். பால் மாவு, சீனி, பால், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு இருக்குது இல்லையா அது தேவைப்படும். அண்ட் கொஞ்சமாக பட்டர். அளவுலாம் வந்து நான் உங்களுக்கு சேர்க்கும் போது நான் சொல்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தனியாக வச்சு நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால தான் வெளியில் வச்சு காட்டுறேன். சரியாக 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு இருக்குது இல்லையா பேக்கிங் சோடா அது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். சில பால் மாவுக்கு வந்து 1/4 கப் பால் போதும். அது பத்தலை அப்படின்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். என்னோடய பால் மாவுக்குமே பார்த்திங்கன்னா 1/4 கப்பு பத்தலை. ஸோ இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் இதை வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்புலேயே வைக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக தெரியும் இல்லையா ஆனால் 1 கப் அளவுக்கு நமக்கு தாராளமாக கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக திரண்ட மாதிரி தெரியுது இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீனி சூடு ஏற ஏற அது எல்லாமே மெல்ட் ஆகி நமக்கு ஈவனாக வந்துடும். பட் கை மட்டும் விட்டுறாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக் பேன் இல்லைனா ட்ரைப்ளே பேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி அந்த சூடோடையே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பட்டர் வந்து நல்லா நமக்கு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பட்டர் எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். ஒருவேளை கட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் 2 வாட்டி அடித்து எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக வீட்டில் நம்ம குயிக்காக ரெடி பண்ணியாச்சு இல்லையா. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இதை அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்ததுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன்னா இது நம்ம வெளியில் வைக்கிறதுக்கு எந்த கெமிக்கல் நம்ம சேர்க்கலை இல்லையா. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே வந்து டோரில் எதுலையாவது நீங்கள் வச்சுக்கோங்க.
இது நம்ம ஃப்ரூட் சலட் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரிங்க் டெசர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் வீட்டில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ரூட் சலட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் வேணும்ல, ஸோ அதையுமே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாமா. இதுலேயுமே நம்ம கலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்குற கஸ்டர்ட் பவுடரில் சுகர் இருக்காது, பட் நம்ம சேர்த்து பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த சீனி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது பவுடராகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மற்ற பொருள்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது நான் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நான் சேர்க்குறேன். அண்ட் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர், பால் மாவு இருக்கும் இல்லையா, அதுவும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து வெனிலா கஸ்டர்ட் பவுடர் அப்படிங்கிறனால வெனிலா எசன்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம கேக்குக்கெலாம் சேர்க்குறது, அதுலேருந்து ஒரு மூடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் கடையில் வாங்குற கஸ்டர்ட் பவுடர் லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க. என்கிட்ட ஃபுட் கலர் இருக்குது எல்லோ கலர், பட் நான் அது வந்து நான் சேர்க்கலை. உங்களுக்கு வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து கலர் எதுவுமே நான் சேர்த்துக்கல. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இதை வந்துட்டு ஒரு 8 பாக்ஸில் போட்டுட்டு நம்ம வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு புட்டிங் பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரூட் சலட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நான் இஃப்தாருக்கு வந்துட்டு கஸ்டர்ட் மில்க் ஷேக்லாம் பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபிலாம் இன்ஷால்லா இஃப்தார் vlog போடுவேன் இல்லையா, அந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் வாங்கினாலே கம்மி விலை தானே, இது எதுக்கு வீட்டில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ரெடி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ். இது வந்து நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு, ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நிறையா தேவைப்படும். இது எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் vlogலேயே வந்து காட்டியிருப்பேன். ஒன்றும் இல்லை, ப்ரெட்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இவ்வளோ வேலைலாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய ரஸ்க் பாக்கெட் வாங்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதை ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை தான், அந்த டைமில் பண்ணிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் எல்லாம் ரெடியாக இருந்தது அப்படின்னா நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த டைமில் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வறுத்துட்டோம் அப்படின்றனால இதை நம்ம வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வெள்ளைப்பூடு எடுத்து உரிச்சிட்டு அதை வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நோம்பு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோம்பு கஞ்சி பண்ணுவோம் அடிக்கடி. ஸோ அதுக்கு வந்து வெள்ளைப்பூடு வந்து நிறையாவே தேவைப்படும். அது போக நம்ம வேறு ஏதாவது கிரேவி பண்ணுறோம் இல்லை சாம்பார் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளைப்பூடு வந்து தேவைப்படும். கொஞ்சமாக உரிச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் இதுலேருந்து ஒரு 2-3 எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வசதியாக இருக்கும். இதுவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னா இது வந்து காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா, அது நம்ம சம்சா பெட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பொரியலுக்கு வந்து நம்ம பட்டாணி சேர்க்கணும் அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சமாக நம்மளால் ஊற வச்சுட்டு இருக்க முடியாது. அண்ட் ஃப்ரெஷ் பட்டாணியுமே நமக்கு எல்லா டைம்லையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் காஞ்ச பட்டாணி எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5-6 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா நான் ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது ஸ்டஃபிங்க்கு, பொரியலுக்கு, அப்புறம் கிரேவி, கூட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணிலாம் எப்படி நம்ம வாங்கி உரிச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கடலை ஐட்டம் அதெல்லாம் வந்து ஊற போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டாணி மட்டும் நீங்கள் ஊற போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு. ஸோ புளி பேஸ்ட் வந்துட்டு நான் எல்லா நோம்புக்குமே கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனால் இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இது ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். மெயினாக நம்ம சமைக்கிற கஷ்டத்தை விட சமைக்கணுமேனு யோசிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நமக்கு ரெடியாக இருக்குன்னா நம்ம
நம்ம டக்கு நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சக்கையில் கொஞ்சம் கூட புளி இல்லாத அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது. பட் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ வந்துட்டு நான் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணேன் அப்படின்னா வீடியோ வந்து இன்னுமே லென்த் ஆகும். ஏன்னா இதுவே ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய வீடியோவாக ஆயிடுச்சு. ஓகே, இதையுமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மொத்தமாக ஒரே பாட்டிலில் போடாமல் இந்த மாதிரி 2-3 பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று தீர இன்னொன்று எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் கீழே வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ நோம்பு டைம்லன்னு இல்லை, இது எல்லா டைம்லேயுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு இந்த பாக்ஸ் ஃபில்லாக இருந்தது அப்படின்னாலே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு வைப்பேன் இல்லையா, அந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு கண்டிப்பாக நோம்புக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே பெட்டர். ஸோ நான் வந்து கீழே கொஞ்சமாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு இதில் மல்லி, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தாளிப்பு தேவையான எல்லா பொருளுமே ஒரே பாக்ஸ்லேயே வந்துட்டு கிடச்சிரும். டக்குன்னு ஒன்றை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அண்ட் நடுவில் ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அது எதுக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரம்பலை வந்துட்டு இருக்குது. இது நான் வாங்கலை, என் ஃப்ரெண்டு வந்துட்டு கொடுத்தாங்க. ரம்பலையை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப மாதத்துக்கு நம்மளால் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ண முடியும். நானுமே அப்படி தான் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம தாளிக்கும் போது நமக்கு டக்குன்னு தேவைப்படும் இல்லையா, அதனால கொஞ்சமாக எடுத்து அந்த பாக்ஸில் வந்துட்டு நான் வச்சுக்கிட்டேன். பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஃபில்லாக இருந்துட்டாலே போதும், நம்மளோட வேலை வந்துட்டு இன்னுமே ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். ஓகே, மல்லி புதினாலாம் அதில் வந்து கொஞ்சமாக தானே வைக்க முடியும். நம்ம நிறைய வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத மாதிரி, அதாவது அழுகி போயிடாத மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இதிலேயே சொல்லிடுறேன். இந்த மல்லி இலையில கீழே வந்து இந்த வேறு மண்ணெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பட் வாஷ் பண்ணிடலாம் கூடாது, ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளீன் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த ஆடி பேப்பர் ஃபாயில் வந்துட்டு இருக்குது. நான் இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். பட் இது வந்து எல்லார்கிட்டையும் இருக்காது இல்லையா. நீங்கள் வந்துட்டு இந்த A4 சீட்டு இல்லைன்னா பிள்ளைங்களோட புக்கு, நோட் புக் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, அது நல்லது கிடையாது. இதை மொத்தமாக நம்ம வைக்காமல் கொஞ்சமாக வச்சு முதல்ல இந்த மாதிரி ரோல் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மல்லியில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம ரோல் பண்ணணும். ஸோ அப்போ இடையில வந்து நமக்கு பேப்பர் இருக்குது அப்படின்றனால அழுகி போகாது. நீங்கள் அதிகபட்சம் ஒரு 3 வாரத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே லைட்டான ஒரு எல்லோ கலர் தான் ஆகுமே தவிர அது வந்து அழுகி போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லோ கலர் ஆனாலுமே நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு சைட்லேயுமே மடித்து எடுத்துகிட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் புதினா இலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். பட் புதினா இலை வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அதோட வைக்கக்கூடாது. அப்படி வச்சாலுமே சீக்கிரமாக அழுகும். அந்த புதினா இலை மட்டும் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டு நம்ம மல்லி இலை வந்துட்டு எப்படி மடித்தோம், கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுருட்டிட்டு அந்த மாதிரி மடித்தோம் இல்லையா, அதே மாதிரியே மடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வரும் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கீரை இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக நான் ரெடி பண்ணி வச்சது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு. நம்ம நான்வெஜ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நான் எடுத்துகிட்டு சில்லு போட்டு வந்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு சமையலுக்கு அதிகமாக தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு சேர்க்க மாட்டேன். நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இதுவே ஜாஸ்தி தான். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னுமே நிறையா அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த க்யூப்ஸ்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு க்யூப்ஸாக எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே வசதியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன்றனால மொத்தமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் இதை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 மந்த் ஆனாலுமே இது கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். ஸோ தேங்காய் பேஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இதையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இஃப்தார் டைமில் கண்டிப்பாக நம்ம டீ போடுவோம், அதுக்கு இஞ்சி சேர்ப்போம் இல்லையா, அதுக்காக தான். முன்னாடிலாம் நான் இஞ்சி அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஆனால் அதில் ஏதோ ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் தோல் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இஃப்தார்
இஃப்தார் டைமில் நம்ம மற்ற ஸ்நாக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டீக்கு இஞ்சிக்கு தோல் எடுக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலை மாதிரி தெரியும். பெரிய பெரிய வேலை பார்க்குறது கூட கஷ்டமாக இருக்காது, இந்த சின்ன வேலை பார்க்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான வேலை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த வேலைலாம் நம்ம ரமலான்லேயே கண்டிப்பாக பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எம்டியாக இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோம்பு திறந்துட்டு நம்ம சமைக்க வரும்போது நமக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். அந்த டைமில் பாக்ஸில் ஏதாவது இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நோம்புக்கு முன்னாடியே எந்தெந்த பாக்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குதோ, எது எதுலலாம் நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஃபில் பண்ணி வச்சுடுங்க. மெயினாக தாளிக்கக்கூடிய ஐட்டம், பட்டை கிராம்பு ஏலக்காய், பருப்பு ஐட்டம், மசாலா ஐட்டம் இது எல்லாமே வந்துட்டு மொத்தமாக ஃபில் பண்ணி வச்சுருங்க. எப்படியும் நம்ம நோம்புக்குன்னு கொஞ்சம் க்ராசரி எல்லாமே வாங்கி வைப்போம் இல்லையா? வாங்கின உடனேவே ஏதாவது பாட்டில்ஸு, பாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் மஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அடுத்ததாக நோம்பு டைமில் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாசி பவுடர். முக்கால்வாசி பேர் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஊரில் இருந்து மாமி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. பவுட்ரு பண்ணி எனக்கு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தேன். மாமி வந்து பார்த்திங்கன்னா மிளகா போட்டு அரைக்கலை. நான் வந்து மாசி பவுடருக்கு வந்து எப்போவுமே காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைப்பேன். அண்ட் இன்னுமே கொஞ்சம் பவுடர் அரைப்பேன். நான் சொல்லலை, அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தால் அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கும். நான் சொல்லலை. சரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் வந்துட்டு நான் சேர்த்துட்டு முதல்ல அதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த மாசி பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பல்ஸ் மோடில் அடித்து எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது இருந்தது அப்படின்னா சஹர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் டக்குன்னு ஒரு மாசி சம்பல் பண்ணணும் அப்படின்னா அடுப்பு கூட தேவையில்லை, 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அண்ட் மாசி பொரியலுமே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக சஹருக்கு வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு. அதையுமே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நீட்டாக க்ளீன் பண்ணி அதில் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு சூப்பராக வந்து கொடுத்தும் விட்டுட்டாங்க. ஸோ ஒரு 1 or 2 டேஸில் வந்துட்டு வந்துடும். அண்ட் நம்ம கடைசியாக நோம்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வைக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இஃப்தார் டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டின்னர் வந்து பெருசாக பசிக்காது. பட் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்போம். இல்லைன்னா நம்மளாம் நோம்பு வச்சுருக்கும் போது ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இட்லி மாவு வந்து கொஞ்சம் நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்குமே நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். பட் கண்டிப்பாக இது மட்டும் ரெடி பண்ணி வைங்க. நீங்கள் மற்றதெல்லாம் இனி பார்ப்பீங்க நிறைய ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. கண்டிப்பாக அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. அப்போ நீ இன்றைக்கி வீடியோவில் காட்டியிருக்கிற எல்லாமே நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சிலர் நினைப்பீங்க. அதுக்கும் நான் ரீசன் சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்ன எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சமையலை ஈஸியாக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்றதுக்கும் சமையலையே செஞ்சு வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டியிருக்கிறது வந்து உங்களுக்கு செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு மனசில் பட்டால் மட்டும் செஞ்சு வைங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம்தான். அண்ட் இது போக நீங்கள் தயிருமே கண்டிப்பாக உரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே துபாயில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு உறைஞ்சி வரமாட்டேங்குது. அதனாலே நான் வந்துட்டு அந்த பக்கெட் தயிர் தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தயிருமே வந்து உரைச்சி வச்சுக்கோங்க. இது போக நம்ம சேனலில் தக்காளி தொக்கு, இட்லி பவுடர் எல்லாத்தோட ரெசிபியுமே இருக்குது. அதையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே நிறைய லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரமலான் டைமில் நம்மளோட வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கும் நிறைய அமல் செய்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டயர்ட் ஆகாமல் வேலை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த வீடியோ அட்லீஸ்ட் 1-2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இது முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா சகோதரிகளுக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். நோம்பு டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதில் உங்கள் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக எனக்கும் என் ஃபேமிலிக்கும் வந்து நிறையா துவா செஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த ரமலான் நல்ல மாதிரியாக அமைகிறதுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரமலான் முபாரக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.